ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி இன்னொரு வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். வெஜ் கீமா சோயாவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள், பட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு நான்வெஜ் டேஸ்ட்டு வந்துடும். இதுக்கு நம்ம சோயா சங்க்ஸு ஃபஸ்ட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற வச்சிடுங்க. இப்போ நம்ம நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த சோயாவை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். உங்களுக்கு கீமானா கொஞ்சம் பரபரன்னு இருக்கும்ல, அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சோயா வந்து அகைன் நம்மளுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்றதுனால உங்களுக்கு இது ஹெல்தியும் கூட தான். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 3லேருந்து 4, ஒரு நம்மளோட நார்மல் ஏலக்காய் இருக்குல்லையே அது 2, ஜாவித்ரி பூ கொஞ்சமாக, அடுத்து 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி. இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம வறுத்து அரைச்சிட போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு சாப்பிடும்போது அப்படியே வாயில் தட்டுப்படாது. ஆனியன் போட்டு அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே ஒரு 4-5 முந்திரி அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் அதையுமே சேர்த்து நல்லா எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸோ நம்மளோட கிரேவி வந்து கொஞ்சம் திக் அண்ட் க்ரீமியாகவும் இருக்கணும். அதே சமயம் வந்து இந்த நான்வெஜ்ஜுக்குள்ளே அந்த ஃப்ளேவரும் வரணும் இல்லையா? அதனால நம்ம ஹோல் ஸ்பைசஸை நம்ம நான்வெஜ்ஜுக்கு என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆனியன் நம்ம அதிலே போட்டு வதக்கி அரைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ நான் ஆனியன் சேர்க்கல. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த கீமா வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் கீமா உங்களுக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டத்து எல்லாத்துக்குமே சூப்பராக போகும். நீங்கள் இந்த இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு புலாவ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு சைடில் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் கீமா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த டேஸ்ட்டும் வந்துடும். அடுத்ததாக தக்காளி, நம்ம ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஸோ புரட்டாசி மாதம் நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகா அது போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி பிரைட் கலரில் இருக்கணுன்றதுனால நான் பீட்ரூட் இந்த ஜூஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிரைட் கலரில் இருக்கும். இப்போ இது போட்டு தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இந்த மசாலாவோட இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோயாவை சேர்த்துக்கலாம். இதுவும் போட்டு இந்த மசாலாவோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, நம்மள இந்த ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குல்லையா, அது சேர்த்துக்கிறேன். ஃப்ரோசன் இல்லை, ஐ மீன் ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணி நீங்கள் ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
பட் இந்த கீமாக்கு வந்து நம்ம பட்டாணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு அந்த நான்வெஜ் பார்க்கறதுக்கும் அப்படி இருக்கும். டேஸ்ட்டுமே அப்படி க்ளோஸா வந்துரும். அடுத்து வந்து கருவேப்பில. இது வந்து நம்ம அந்த மசாலாவோட கொஞ்சம் அந்த சோயா நல்லா மிக்ஸ் ஆயி வதங்குனா, உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ப அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கீமா என்ன டெக்ஸ்சர்ல வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க அப்படியே கரெக்ட்டா இருக்கும். நம்மளுக்கு இந்த இட்லி, தோசைக்கு இல்ல சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த தண்ணி ஊத்திட்ட பிறகு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ப கடைசியில திரும்ப கொஞ்சம் கருவேப்பில, அப்புறம் கசூரி மேத்தி இதையும் போட்டுட்டு, திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். அப்படியே நம்ம போட்டிருக்க எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோயா கீமா, வெஜ் கீமா சூப்பரா ரெடி ஆயிடும். இது சிம்பிளான ரெசிபி தான். பட் வந்து டேஸ்ட் வந்து நீங்க நெனச்ச மாதிரியே நான்வெஜ் சாப்பிடுற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சன இன்ஸ்டாலயும், Facebookல கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.